வணக்கம் நட்புகளே. இந்த உடைஞ்சு போன படத்தை எதுக்காக இங்கே வச்சுருக்கேன்னா, இந்த உடஞ்ச படம் ஒட்டுமா, இது உடஞ்சது தான். இந்த பாருங்க, ரெண்டாக உடஞ்சி போய் கிட்டத்தட்ட இந்த படம் என் வீட்டில் எத்தனை நாளாக கிடக்கு, 2 மாதமாக கிடக்கு. காரணம், எங்களுக்குள்ளே இந்த படம் என்னைக்கு உடஞ்சிச்சோ அன்னைக்கே நானும் அவளும் பிரிஞ்சிருவோங்கிறது எனக்கு சிம்டம்ஸு ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ என்னன்னா, அவளுடைய தேவைகளும் மேக்சிமம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய தேவைகளும் மேக்சிமம் முடிஞ்சு போச்சு. ஆக 2 பேருக்குமே வாழ்க்கையில் இனிமேல் நீ என்கிட்ட வந்து படுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை குடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீ சாமி முன்னால் சத்தியம் பண்ணி பாண்டிகர் கோயிலுக்கு வரணும், தூண்டிக்கருப்பு கோயிலுக்கு வரணும், எல்லாம் சத்தியம் பண்ணதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வந்து படுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து முழு திருப்தியோடு உன் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு நான் உன்னை கேட்குறேன், இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறலாமே. ஏன் முடிச்சுக்கிறலாம்னா, உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போ, என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு என் பக்கமாக போகிறேன். இதில் வந்து நீயும் நானும் இனிமேல் சேர்ந்து வாழ்ந்தா மனக்கசப்பு தான் மிஞ்சும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பிரச்சனை எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? மிக்சி, அதுக்கப்புறம் ஏசி, இனி அடுத்து வந்து வீட்டுக்காரம்மா வாஷிங் மிஷின் கேட்கும். ஏன்னா அது ஏற்கனவே வயிற்றில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்ட பொம்பளை ஏதாவது ஒரு பொருள் கேட்பாங்க. என் பேரை பிரியாணி கேட்பேன். இந்த அன்னைக்கு கூட பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த நான் வந்தவொடனே என்ன வேணும்னு கேட்டேன். லாலா வரும்போது எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னால் அடுத்த பேச்சு பேசுகிறேன். ஏன்னா சிலிண்டர் தீர்ந்து போச்சான். இதை கூட என்கிட்ட சொல்லலை. எங்கள் வீட்டில் சூர்யா வீட்டில் 1க்கு 2 சிலிண்டர் கிடந்துச்சு. முதலே சொல்லியிருந்தா ஒரு சிலிண்டர் கூட அடிஷனில் ஒன்று கூட சுமிக்கு கொடுத்துருப்பேன். அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் பழைய சோறு, உப்பு கண்டம், தேனோ பழைய சோறு, உப்பு கண்டம், இதே தானே. நைட்டு பால் கேட்டிருக்கேன். என் பேரன் பக்கத்து கடையில் போய் பலசர கடையில் பாலை வாங்கிட்டு வந்தால் காய்ச்சறதுக்கு கேஸ் அடுப்பு இல்லை. அப்போ அவன் என் பொண்டாட்டி மனசு எவ்வளோ நொந்துருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்ணீர் விட்டு அழுகிறா காலையில். உங்கள் பேரனுக்கு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து பால் வந்து அவன் ஆசையாக கேட்டேன். அவன் அப்பே வந்து எங்கேயோ போயிட்டானா, ஏதோ விழாக்குக்கு போயிட்டானா, இல்லை வந்து இந்த என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்களேடா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான். ஆக வீட்டில் ஆள் இல்லை. அவன் சரி இருக்கிறத வந்து சரி ரைட்டு நம்மளாவது பாலை காய்ச்சி அவன் கொடுத்து பார்த்துக்குருவோம். ஏசி நல்லா ஒர்க் ஆகுதான், அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்ப்பா. நேற்றே ஏசி ஆன் பண்ணி நேற்று தான் வாழ்க்கையிலே வந்து நிம்மதியாக தூங்குனாங்களாம். அதையும் சுமி என்கிட்ட சொல்லிச்சு. இதை கேட்கும்போது நம்ம மனசுக்கு என்ன தோணும்? ஒரு நிம்மதி. சரி நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நம்ம குடும்பமாவது நம்ம வாங்கி கொடுக்குற பொருளை அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அந்த ஏசி காற்றுல என் பேரனும் அங்கே தான் தூங்குனானா, என் சின்ன மகனும் வந்து அங்கே தான் தூங்குனானா. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். குடும்பத்தை நம்ம தான் போய் பார்க்க முடியல, நம்ம பிள்ளை பேரனாவது அந்த ஏசி காற்றுல அவளுக்கு விடுங்க, அவளை விடுங்க. என் பொண்டாட்டிக்காக நான் இதை பண்ணவே கிடையாது. அவள் என்றைக்கு வந்து இந்த இவன் சொன்ன மாதிரி சுகைருக்கு வந்து அவுத்து காட்டுறதுக்கு தான் நீ ஏசி வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லி தினம் என்னை குத்தி காட்டுறான். அவளுக்காக நான் வாங்கி கொடுக்கவே கிடையாது. நான் முழுக்க வாங்கி கொடுத்தது என் பேரனுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும். நேற்று இந்த என் மையன் விட்டுட்டு போயிட்டேன். அழகாக அவன் வந்து அத்தம்மா மடியில் அழகாக படுத்து தூங்கியிருக்கான். ராராரோ பாட்டு பாடி ஏசியில் அவனை தூங்க வச்சு நல்ல கூலிங் சில்னஸ்ஸு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காலையிலேயே கண்ணீர் மல்க நன்றி சொன்னாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் வாழ போகிறது எவ்வளோ நாளோ அது யாருக்கும் தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், என்னை நம்பி வந்தவனும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்றைக்கு இந்த மிக்சி ஏசி இந்த பிரச்சனை வந்துச்சோ அன்னையிலேருந்து சூர்யாவுக்கும் எனக்கு மனக்கசப்பு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இதில் வந்து அடிக்கடி அவள் சொல்கிற வார்த்தை, உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ போய் படுத்துட்ட, அதனால தான் வந்து அவள் உன்னைய பிளாக்மெயில் பண்ணி ஒவ்வொரு பொருளாக வாங்குறா, என்கிட்ட சத்தியம் பண்ணு, சூடத்தை எடுத்துகிட்டு வரேன் சத்தியம் பண்ணு, உன் குடும்பத்துக்கு இனிமேல் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டு என்னை வம்பா, அதாவது அன்பை தானாக கொடுக்கணும், ஆனால் வம்பா இவ எதையுமே வேணாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னை பிரிக்கிறா, ஒதுக்குறா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே என் பேரில்ங்க டியூ, ஏகப்பட்ட டியூ ஓடுது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தன் தலையில் எவ்வளோ தூரம் வந்து கடனை சுமத்த முடியுமோ அவ்வளோ தூரம் இவன் வந்து சுமத்தி வச்சுருக்கான். இங்கிட்டு பார்த்தா வாஷிங் மிஷினுக்கு, அங்கிட்டு பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கு, அங்கிட்டு பார்த்தா கார் டியூவு, அங்கிட்டு பார்த்தா ஃபோன் டியூவு. இது போய் என் மையன்ட்ட வாங்கின ஃபோன் ஆப்பிள் ஃபோனு, அதுக்கு ஒரு டியூவு. இப்போ பார்த்தா நேற்று தான் 1 லட்ச ரூபாய்க்கு 2 வீலர் வேணும்னு சொல்லி மாதம் டியூவு போட்டு அது ஒரு 12 மாதத்துக்கு டியூவு போட்டாச்சு. 0% போட்டு. என் கையில் காசு இல்லை, எல்லாமே லோனு. இது போய் இவன் மசாலா வர்ற லாபத்தை எடுக்கவே மாட்டானான். அப்படியே அதை வந்து அவன் பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட முறையில் சேர்த்துக்கிட்டே வர்றான். திலீபா கோகுலுடைய எதிர்காலத்துக்கும் அவனுடைய படிப்பு செலவுக்கும் நான் இந்த காசை வந்து நான் தொடமாட்டேன், இதில் வர்ற லாபத்தை அப்படியே சேமிச்சுக்கிட்டே வருவேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன இழிச்சாவா கூணாவா?
இதே வந்து என் பிள்ளைகளுக்கு நான் வந்து என்னுடைய யூடியூப் வருமானத்தில் ஒரு 10% எடுத்து வச்சா நாளைக்கு அச்சுவோட கல்யாணத்துக்கும் என் பேரனுடைய பர்த்டே இல்லை அவனுடைய படிப்பு செலவுக்கு நான் கொடுக்கக்கூடாத? இவ்வளோ வளர்ந்த பிள்ளைகளுக்கே நீ காசு சேர்க்கணும், தனிப்பட்ட முறையில் வந்து அப்படியே ஒதுக்கியே வந்து வரணும்னு பார்க்குறியே. அப்போ என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு நான் சேமித்தா என்ன தப்பு? இவன் எப்படி தெரியுமா, இவன் நல்லா இருக்கணும், இவன் பிள்ளைய நல்லா இருக்கணும், இவன் புருஷன் இங்கே தான் குடிகாரனாக இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும், இவங்க அம்மா கண்ணு தான் என்ன தான் நுள்ளக்கண்ணா போனாலும் அந்த அம்மா ஒரு பக்கம் எங்கிட்ட உசுரோடு இருக்கணும். ஆனால் என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நான் போய் முந்திக்கிட்டு போய் ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா அடுத்த நிமிஷம் வந்துடுறாடா. வந்து எப்படி நீ இது செய்ய போச்சு, உங்ககிட்ட காசு இருக்க போய் தானே இந்த வேலை, காசை பூரா நான் கரைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் கையில் இருக்கிற காசுக்கும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்குமே கரெக்டாக போச்சுங்க. இதில் சீட்டு காசு, நகை கடைக்காரருக்கு கடை, இதில் வண்டி காருக்கு கடை, எல்லாமே கடைங்க. ஒரு காலத்தில் வாழ்க்கையில் நான் ஒரு நயா பைசா கூட கடை வாங்காமல் எல்லாமே ரொக்கத்தில் வாழ்ந்தவன். கடைனே எனக்கு பிடிக்காது, அப்படி வாழ்ந்தவனை இன்னைக்கு புல்லன் புல்லு கடைக்காரனாகவே வாழ வைக்கிறான். ஒரு மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ பணம் தேவைங்கிறத தேடி ஓடுற அளவுக்கு அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதம் காசு வருதே, ஒரு 10 நாளைக்கு என் கையில் காசு நிலைக்குதா? எல்லா காசையும் பிடிங்கிட்டு ஓட்டாண்டி மாதிரி என்னை தெருவில் விட்டுறான். கேட்டால் உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேங்கிறான். எப்படி இவகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவகிட்டே நான் பிச்சை எடுக்கணுமா? அன்றைக்கி எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன். இந்த இப்போ குடும்பத்துக்காக கிட்டத்தட்ட அன்றைக்கெல்லாம் போய் 150 ரூபா இட்லி, 15 இட்லி வாங்கி 10 இட்லி குப்பையில் போயிருக்கு, 5 இட்லி தான் தின்னான். மத்தியானம் பார்த்தா 3 சாப்பாடு சூரிய மெஸ்ஸில் 480 ரூபாய்க்கு வாங்கி 2 சாப்பாடை குப்பையில் போடுறான். யாருக்காவது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட கொடுக்கல. அதே மாதிரி எல்லா காசையும் விரயமாக சோறாக்காமல் சண்டை போட்டு என் காசை பூரா காலி பண்ணிவிட்டு எனக்கு என்னைக்காவது தேவைன்னா மாவு வாங்க காசு கொடுப்பாங்கிறேன், 100 ரூபா போடுறான். 50 ரூபாய்க்கு மாவை வாங்கிட்டு மீதி 50 ரூபா உனக்கு சீரட்டுக்கு வச்சுக்க, செலவுக்கு வச்சுக்கங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு என்னை வந்து அப்படியே முட்டாளாக்கி மெஸ்மரிசம் பண்ணி என்னை இவளுக்கு அடிமையாக்கி வச்சுருக்காங்கிறத நீங்களே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், என் தேவைக்கு போக தான், தனக்கு போக தான் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லி உலகமே சொல்லுது. இப்போ என் குடும்பத்துக்கு இந்த பிரியாணி வேணும், 1000 ரூபா பணம் வேணும், நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? சிலிண்டர் தீர்ந்து போச்சான். ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுக்குறது கூட துப்பு இல்லாமல் ஒரு வக்கத்தை குடும்பத் தலைவனாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது இந்த நிலைமை எதுக்கு? நான் கேட்குறேன் சுமிக்கிட்ட, ஏப்பா சிலிண்டர் தீர்ந்து போனால் என்கிட்ட கேட்க வேண்டியது என்னப்பா, நான் என்கிட்ட இல்லை உள்ள இதில் கூட கொடுப்பேன், இல்லைன்னா யார்கிட்ட அது வாங்கியாவது கொடுப்பேன்லப்பா அப்படின்னா. இல்லைங்க, உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்குது, இப்போ தான் மிக்சி வாங்கி கொடுத்தீங்க, ஏசி வாங்கி கொடுத்துருக்கீங்க, அடுத்து சிலிண்டர் கேட்டேன்னா அதுக்கும் உங்களை சண்டை இழுப்பா. உங்களை தான் ஏற்கனவே இந்த வருங்க இந்த காயம் நாளுக்கு நாள் இங்கே வருங்க, சுகர்காரனுக்கு புண்ணு வந்தால் ஆறுமா, இங்கே வருங்க எப்படி இருக்கு பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு கோடு தெரியுதா? இது தேவையா? அதனால் அவள் என்ன சொல்கிறா, என்னால் நீங்கள் காயப்பட வேணாம், என்னால் அவமானப்பட வேணாம், அசிங்கப்பட வேணாம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையவாது நிம்மதியாக வாழுங்க, எங்களுக்கு சிலிண்டரே இல்லைனாலும் ஏதோ கூழோ கஞ்சியோ ஏதோ பக்கத்தில் கூட வாங்கி இல்லை பிச்சை எடுத்து கூட நாங்கள் சாப்பிட்டுக்குறோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ மன வேதனையாக இருக்கும். என் குடும்பம் நடுத்தருவ நிற்கணுமா? என் குடும்பம் பிச்சை எடுக்கணுமா? லட்சமாக சம்பாரித்து கொடுக்குற என் குடும்பம் பிச்சை எடுக்கணுமா? எனக்கு ஆவேசமும் ஆத்திரமும் வருமா வராதா? சுமியோட நிலைமையை பார்த்தா எனக்கு பாவமாகவும் பரிதாபமாக தான் இருக்குது. ஆனால் என்ன சூழ்நிலை, என்னை அப்படியே இவ தலையண மந்திர ஓதி இந்த சூர்யாங்கிறவ அவளுக்கு நீ அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லி 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 அவள் அங்கே அவுத்து காட்டினவ திறந்து காட்டினவன்னு அவளை பேசி 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 என்னை மண்டையை கழுவி வச்சுருக்கான். ரெண்டாவது, எனக்கு இப்போ அடிக்கடி வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், நேற்றுல இருந்து ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், தினம் வவுத்த வலிக்குது. எங்கே வந்தாலும் கரெக்டாக சூர்யா வீட்டுக்கு போகணும், அவளே அடித்து வெளியே துரத்துனா கூட நம்ம வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் போல் தோணுது. காரணம் அவள் வச்ச செய்வனு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று வச்சுட்டா, ஏதோ ஒரு கோழிக்கறியிலையோ இல்லை கறி குழம்புலையோ எனக்கு எதையோ ஒன்று வச்சு கொடுத்ததில் எனக்கு சாப்பிட்டதுலேருந்து வெளியே போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. வீட்டை விட்டு வெளியே போடா, உங்கள் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் போடா, நீ சோத்துக்கு செத்தவனா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கேவலமான கேள்வி கேட்குறா. அப்படி இருந்தால் அவளை விட்டு போகாமல் நான் அவள் கூடயே இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு மையை வச்சு என்னை மசக்கிட்டா. அதனால தான் அவள் பசப்புக்காரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னை மயக்கிட்டா, என்னை வந்து ஏதோ செய்வனை செஞ்சுட்டா. அதனால தான் என் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை வர மாட்டேங்குது. இப்போ கடுமையான நிபந்தனைகள். இதோடு சரி, இனிமேல் உன் குடும்பத்துக்கு இந்த ஏசி வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன்னு சொல்லி என்கிட்ட வந்து என் காதுக்கு விழுந்துச்சு. இனிமேல் நடக்கிறதே வேறு. இங்கேயே உன்னைய கூறாக போட்டு சமாதி பண்ணிடுவேன், உன்னை அப்படியே நின்ன இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுவேன் அப்படிங்கிறா. எனக்கு மிரட்டல் விடுறா. ஆள் இருக்கிறது எவ்வளவு சைஸு 3.25 அடி. ஒரு கொட்டுனா பூமிக்குள்ளே புதைஞ்சிருவா.
இவன் என்னையும் பிளாக்மெயில் பண்ணுறான். நீ எதுவும் செய்யக்கூடாது உன் குடும்பத்துக்கு, இனிமேல் செஞ்சேன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லி என்னையை மிரட்டுறான். நான் ஒவ்வொரு விஷயம் பேசுகிறதுக்கும் ஒவ்வொரு வார்த்தையில் விடுறதுக்கும் பயந்து 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 பேசி நடுக்கி 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 என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இது எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியலை. நான் கிளம்புறேன். சுமியை போய் பார்த்துட்டு என் பேரனை பார்த்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 to 7 வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் 7 மணிக்கு லைவை முடிச்சுட்டு இங்கே வரலான் இருக்கேன். இதில் வந்து யார் தடுத்தாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. குறிப்பாக சூர்யா, இன்றைக்கி நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. காலையிலே உங்களுக்கு தேவையான மீனை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். எண்ணெய் பாட்டில் இல்லைன்னா கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. வேணுங்கிற தேவையான ஜாமான் வீட்டில் இருக்குது. நல்லா சமைங்க, சாப்பிடுங்க, பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இரு. என்னையும் ஒரு நாளைக்கு நிம்மதியாக இருக்க விடு. இன்னுமே எனக்கு என்னுடைய பிளான் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் என் குடும்பத்தோடு நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இது யார் தடுத்தாலும் சரி, எந்த கொம்பே வந்தாலும் சரி, கொம்பேறி மூக்கி வந்தாலும் சரி, நான் கேட்க போகிறதே கிடையாது. நான் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் அடிபணிஞ்சவன், கடவுளுக்கு மாத்திரம் தான் கட்டுப்பட்டவன், கர்த்தருக்கு மாத்திரம் தான் என்றைக்கு கடமையாற்றுவேன். யார் பேச்சையும் நான் கேட்க போகிறது கிடையாது. என் வழி இனிமேல் தனி வழி தான். யார் என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இனி அடுத்தடுத்து எனக்கு ஃபோன் வரும். ஒரே இதுதான், சுவிட்ச் ஆஃப். ஃபோனை ஆன் பண்ணால் தானே நீ என்கிட்ட பேசுவேன். சுமி நம்பர் ஆல்ரெடி அவளுக்கு நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. என் பையனுக்கும் அடிக்க முடியாது, அவனும் வெளியூரில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியான வாழ்க்கை என் குடும்பத்தோடு போய் வாழ போகிறேன். உன்னால் தடுக்க முடிஞ்சா தரு, இதை கூட உன்னால் பிடுங்க முடியாது. சேலஞ்ச் வச்சுக்கிறோமா, பார்த்துக்கிறலாம். அங்கே போய் நான் சந்திக்கிறேன் மக்களே. 6 மணி லைவ் இன்னைக்கு சுமி வீடியோ வீட்டில் தான். அங்கே வச்சு என் பேரன் கூட சுமி கூட நல்லா சுமி தலை நிறைய தகன்னு மல்லிகைப்பூ வச்சு நல்லா பட்டுச்சேலையை தலையை உடுத்தி பக்கத்தில் உட்காந்து அந்த ஏசி கூலிங் சில்னஸ் காற்றுல நானும் சுமி வீடியோ போடுறோம். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.